கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடன் தொல்லையா என்கிற தலைப்பில் இந்த சத்தியத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மெசேஜில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு இதில் காண்பிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் அப்படியே தியானித்து உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிப்பீர்களானால் ஆண்டோடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு இயேசப்பா விடுதலை தருவார். ஓகேங்களா? கடன் தொல்லை என்பது ஒரு தீராத ஒரு பிரச்சனை. இது மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு திகிலையும் பயத்தை உண்டாக்கு. வாழ்க்கையிலே ஒரு சிறந்த வாழ்க்கை என்ன பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாமல் வாழ வாழ்க்கை தான் ரொம்ப சிறந்த வாழ்க்கை. ஆனால் கடன் இல்லாமல் இந்த பூமியில் மனுஷன் வாழ முடிய. ஏன்னா அந்த உலக போக்கு அந்த மாதிரி இருக்குது. மனுஷனுக்கு குடியிருக்க ஒரு வீடு அவசியமாக தேவைப்படுது. அதுக்காக மனுஷன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுவான். பிறகு ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கினா அந்த ஃபேமிலியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தாய் தாப்பன் எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்காக பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பெரிய ஒரு கனவு லட்சியத்தோடு இருக்கிறதால பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக கடன் சுமையில் தள்ளப்பட்ட பேரண்ட்ஸுகள் ஏராளமாக இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டு இருக்கிறவங்க அந்த பெண் பிள்ளைக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி லட்சக்கணக்கில் கடன் வாங்கி இப்படி கடன் தொல்லையில் சிக்கின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அது சின்ன தொழிலாக இருக்கட்டும் பெரிய தொழிலாக இருக்கட்டும், அதில் கடன் இல்லாமல் அந்த தொழிலை கண்டிப்பாக செய்யவே முடியும். என்ன தான் கடன் வாங்காமல் அந்த தொழிலை செய்யணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டால் கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் கடன் பிசாசு அந்த பிஸ்னஸில் சிக்கிக்கும். இல்லைனா சாத்தானை சிக்க வைப்பான். இப்போ பிஸ்னஸ் பண்ணி ஒரு சில பேருக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கும், ஒரு சில பேருக்கு கோடிக்கணக்கில் லாஸ் ஆகி ரொம்ப கண்ணீரோடு கூட அவங்க காணப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இப்படி பல ரூபத்தில் கடன் பிசாசு மனுஷனை சுற்றி சூழ்ந்து கட்டு. அந்த கடன் ஆன பிறகு அந்த மனுஷனுக்கு தூக்கம் கிடையாது, நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. இந்த உலகமே தன்னை கைவிட்டது போல, தான் ஒரு அனாதை போல அப்படியே ரொம்ப ஃபீலிங்கோடு துக்கத்தோடு இருக்கிறவங்க இந்த தெய்வ செய்தியை நல்லா பாருங்கள். நீங்கள் இரவும் பகலும் சிந்திக்கிறீங்க. என்ன சிந்திக்கிறீங்க? நம்மளுக்கே இவ்வளோ கடன் ஆச்சு. ஒரு பேப்பரு பேனா நோட்டு எடுத்து நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். யாராருக்கிட்ட நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கிறீங்க, மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, இதெல்லாம் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அந்த ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி பார்த்துட்டு நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளோ பெரிய தொகையாக நானாக கடன் வாங்கினேன், இது கடன் எப்படி ஆச்சு, நம்மளுக்கு ஒன்றுமே புரியலையே, நம்மளுக்கே புரியலையே. நம்ம 10 ரூபா கடன் வாங்க கூட பயப்படுவோம். ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய தொகை கடன் எப்படி ஆச்சின்னு சொல்லி உங்களை நிறைய பேர் ரொம்ப பயத்தோடு திகிலோடு கூட இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களையும் இந்த தேவ செய்தி மூலியமாக, இந்த ஜெபத்து மூலியமாக இயேசப்பா உங்களை விடுவிப்பார். கடன் தொல்லையோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு உபத்திரவத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், அவங்கள ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தணும், உங்கள் கடனை இயேசப்பா அடைக்க உதவி செய்வாருங்கிற ஆலோசனை கொடுக்கணும், போதுமான கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்கள தைரியப்படுத்தணும் என்பது தான் இந்த சேனலோட நோக்கம். என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 90 மெசேஜுக்கு மேலே கடன் தொல்லையாங்கிற தலைப்பில் ஏசப்பா என்னை மெசேஜ் பேச வச்சுருக்கிறாரு. ஜெபிச்சு நிறைய பேருக்கு விடுதலை வாங்கி தந்திருக்கிறேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சில சகோதரிமாருங்க, சில பிரதர்ஸ்மாருங்க, வெளிநாடு உள்நாடு பல ஊரில் இருந்து அநேக ஜனங்க சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் உங்களுடைய மெசேஜை நான் என்றைக்கு பார்த்தனோ அன்றைக்கே கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கடனை நான் குறைச்சேன், உழைச்சி நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் கடனை கட்டணும்னு சொல்லி நிறைய பேர் இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சாட்சியாக சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சில சகோதரிமார் சொல்கிறாங்க, பாஸ்டர் சென்னையில் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் சர்ச்சில் இதுபோல் நான் கடன் சுமையில் இருந்தேன், பாஸ்டருடைய மெசேஜை நான் யூடியூப்பில் பார்த்தேன்,
இப்போது என்னுடைய பாதி கடன் அடைஞ்சிச்சு, முக்கால் கடன் அடைஞ்சிச்சு, முழு கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னு சாட்சி சொல்ல நிறைய சகோதரிங்க துடிக்கிறாங்க. அவங்களையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கூட இந்த கடன் தொல்லை என்கிற தலைப்பில் ஒருவேளை புதுசாக நீங்கள் மெசேஜ் பார்க்க வந்திருந்தால் உங்களையும் ஏசப்பா சாட்சியாக நிறுத்துவார். உங்கள் கடன் தொல்லையிலேருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். அதனால் இந்த மெசேஜை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவர்களுக்குள்ளானால் நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் ஜெபத்தோடு கூட எல்லா மெசேஜும் ஒன்று ஒன்றா பாருங்கள். அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரும். உங்களுக்கு ஏதாவது ஜெப உதவி தேவைன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்கள் நேரடியாகவும் தெரியப்படுத்தலாம், இல்லை மறைமுகமாக தெரியப்படுத்தணும், நான் வெளியே சொல்ல முடியாதுன்னு சொன்னால் ஒரு ஆமேன், ஒரு ப்ரைஸ் லார்ட் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போது இந்த சிஸ்டர் ஜெப உதவி கேட்குறாங்க, இந்த பிரதர் ஜெப உதவி கேட்குறான்னு எனக்கு புரியும். ஒருவேளை என்னோடய ஃபோன் நம்பர் வேணும், என்கிட்ட தொலைபேசியில் பேசணும், மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் ஒரு சொந்த சகோதரர்கிட்ட போய் சொல்கிறது போல் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் விருப்பப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் போடுறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு உதவி செய்வேன். ஓகேங்களா? நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 13வது வசனத்தின் கடைசி வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். ஓகேங்களா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் கடைசி 2 வரிகளை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் முதல்ல வசனத்தை வாசிக்கலாம், பிறகு நான் உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்கிறேன். ஓகேங்களா? என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் இருக்கிறேன் என்றால், கவனிச்சிங்களா? என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் இருக்கிறேன் என்றால் யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்றத உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கிறேன். சுனேமியால் என்கிற ஒரு விசுவாசமுள்ள ஒரு தாயானவங்க எலிசா என்கிற ஊழியக்காரர்கிட்ட தன்னுடைய சாட்சியை அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சுனேமியால் எலிசா கிட்ட சொல்கிறாங்க, என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னுடைய வீட்டுக்குள்ள கடன் பிசாசும் கிடையாது, கடன் என்கிற அடிமைத்தனம் கிடையாது, கடனை வாங்கிட்டு நான் இன்றைக்கி கண்ணீரோடு அழ வேண்டிய அவசியமே இல்லை, என்னுடைய வீட்டு டாக்குமெண்ட் மேலே, என்னுடைய சொத்து மேலே, என்னுடைய வருமானத்து மேலே பிசாசால் கை போட முடியல, நான் ரொம்ப ரொம்ப விடுதலையோடு சமாதானமாக கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கிறேன். குறிப்பாக சுருக்கமாக நான் சொல்லணுன்னா, என் ஜனத்தின் நடுவில் எலிசா ஊழியக்காரே நான் ரொம்ப சுகமாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த சுனேமியால் தன்னுடைய சாட்சியை எலிசா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறேன். கவனிங்க, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், கண்ணீரோடு நீங்கள் இருக்கலாம். உண்மையாக போய்ங்களா? ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன். மாதம் ஒரு பெரிய தொகையை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். சொல்லப்போனால் 199 பேர் இந்த கடனில் பாதிக்கப்பட்டு வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறாங்க. வட்டி 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 வட்டி, வாழ்க்கை ஃபுல்லாக வட்டி தான். அந்த மோசே காலத்தில் மாறாவின் தண்ணீர் எப்படி கசப்பாக இருந்ததோ, ஒரு சில பேரோட வாழ்க்கை அப்படி தான், அப்படியே கசப்பாக இருக்குது. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் கேட்கும் போதே அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுவாங்க. ஒரு சில சகோதரிகளை பார்த்து, சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க கேட்டால் பேருக்குன்னு நல்லா இருக்கிற பிரதன்னு சொல்லுவாங்க. அடுத்த நொடியை கண்ணில் இருந்து அப்படியே சொட்டிங்க ஆகும் கண்ணீர், கதறி 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 அழுவாங்க. இன்னும் சில பிரதர்ஸுங்களை கேளுங்களேன், பாஸ்டர் நான் எதுக்கு தான் உழைக்கிறேன் எனக்கே தெரியல, பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட சந்தோஷமாக என்னால் வச்சுக்க முடியல, வாங்குகிற சம்பளத்தெல்லாம் வட்டி தான் பாஸ்டர் கட்டுறேன்னு சொல்லி அப்படியே இறுதியை நொறுங்கி நிறைய பேர் அழுது கொண்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம வேதத்தில் பார்த்த சுனேமியாளுடைய வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக இருக்குது, எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள். அந்த அம்மா சொல்கிறாங்க எலிசா கிட்ட, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாக இருக்கிறேன், ஏசப்பா என்னை ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சொத்து தகராதும் கிடையாது, கடன் பிரச்சனையும் கிடையாது, எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் சண்டையும் கிடையாது, ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்ற சாட்சி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த சுனேமியால் அவங்க கணவரோடு வாழ்ந்தபோது அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது. அது என்னன்னா, பிள்ளை இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. அந்த குறையை கூட நீங்கள் இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேருந்து அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா,
ஒரு உற்பகால திட்டத்தில் அந்த குறையும் கர்த்தர் நிறைவாக்கி இருக்கிறார். எலிசா ஒரு தீர்க்கதரிசனம் பேசுவார். ஒரு உற்பகால திட்டத்தில் உனக்கு ஒரு மகனை கர்த்தர் தருவார்னு சொல்லிட்டு எலிசா போயிடுவார். அதே போல் ஒரு உற்பகால திட்டத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னும் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதில் சத்தியம் எழுதப்பட்டுக்குது. சுனேமியாளுக்கும் அந்த அம்மாவுடைய கணவருக்கும் அந்த தம்பதிக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளை பாக்கியத்தை தந்து அவங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். அப்படியே இன்னும் கீழே நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் அப்படியே படித்து பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளை ஒரு குறிப்பிட்ட வயசில் வளர்ந்துருக்குது. அந்த பிள்ளைக்கு தலைவலி வருது. அந்த பிள்ளை செத்து போகுது. அதையும் கூட ஆண்டவர் எலிசாவை கொண்டு மறுபடியும் உயிரோடு எழுப்பி அந்த சுனேமியால் சந்தோஷப்படுத்தியிருக்கிறார். இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அதுதான் உண்மை. பரிபூர்ணமான விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இப்போ கூட நீங்கள் இந்த கடன் பிரச்சனை மாட்டிக்கின்னு கண்ணீர் விட்டு கதறி கொண்டு அப்படியே ஏன்டா வாழணும், நம்ம ஏன் இருக்கணும், பேசாமல் செத்துடலாமா, எதனா மருந்து குடிச்சிடலாமா, எதனா குளத்தில் ஊந்தலான்னு சொல்லி பலவிதமான எண்ணங்கள் குழப்பங்களோடு கண்ணீரோடு இருப்பீங்களானா இந்த வேத பகுதியை வச்சு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. ஏசப்பா, எத்தனையோ வருஷமாக என் வருமானத்தெல்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுறேன், வட்டி தான் கட்டுறேன், மேலும் என்னுடைய வருமானத்துக்கு மீறி எனக்கு மாதம் செலவு வருது, வீணான செலவுகள் வருது, மருத்துவ செலவு வருது, நல்லது கெட்டதுக்கு நான் மொய் எழுத வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படுறேன், என்கிட்ட கையில் காசு இல்லை, வீட்டில் அரிசி பருப்பு எண்ணெய் மாவு புளி உப்பு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒரு நல்ல நாள்னா ஒரு துணியை எடுத்து நான் சந்தோஷமாக போட்டுக்கலான்னு சொன்னால் அதுக்கும் காசு இல்லை, என்னை பெற்று வளர்த்த ஒரு தாய் தப்புன்னு கூட வருஷத்துக்கு ஒரு முறை நான் துணி எடுத்து தர முடியல, ஏன்னா வாங்குகிற சம்பளத்தெல்லாம் ஏசப்பா நான் வட்டி தானே கட்டுறேன்னு சொல்லி கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்க இன்னைக்கு இறங்குவார். நீ நினைக்கிற என் வாழ்க்கை மாறாது, என் கடன் பிரச்சனை மாறாது, வேதத்தில் இருக்கிற இந்த சுனைமையால் போல என்னோடய வாழ்க்கை சந்தோஷமாக மாறாது, நான் மனப்பூர்வமாக சந்தோஷமாக என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாக இருக்கிறேன்னு என்றைக்கு என்னால் சொல்ல முடியும் தெரியல. பல வருஷம் நான் அந்த கடன் சுமையில் கட்டப்பட்டு மாதம் வட்டி கட்டுற அந்த பயங்கரமான உபத்திரத்தில் தள்ளப்படுறேன். ஒரு சில மாதங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் கடனை சமாளிக்க முடியாது. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி, அந்த கடன் அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்கி, இப்போ கடத்துக்கு மேலே கடன் குட்டி போட்டு அப்படியே தலைக்கு மேலே வெள்ளம் போனது போல் அப்படியே கடனில் மூழ்கி போய் தத்தளித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா கரம் பிடிச்சி தூக்குவார். விசுவாசத்தை விட்டுறாதி, ஓகேங்களா? இப்போ உங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், கையில் காசு இருக்காது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது, ஒரு வாங்கின கடத்தை கட்ட முடியாது, மாதம் இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாது, பேங்க் லோனை கட்ட முடியாது, மகளிர் குழு லோனை கட்ட முடியாது, எல்லா பக்கமும் வேதனை வேதனை வேதனை, அவமானம் அவமானம் அவமானம். ஒரு சில சகோதரிங்க புத்தி தெரிந்த அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அவமானத்தை தான் பார்த்துன்னு இருக்கிறேன். அவமானம் 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 அவமானம். இதில் 190 பெண்கள் வாழ்க்கை துணை சரி கிடையாது, கணவர் சரி கிடையாது. அப்படியும் கணவர் கொஞ்சம் சரியாக இருந்தால் கூட நல்ல வேலை அவருக்கு கிடையாது, சொந்த வீடு கிடையாது. எப்படி ஒரு பெண்ணானவ வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? இங்கே நம்ம பார்த்த இந்த சுனேமியால் தன்னுடைய கணவனோடு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கான வாழ்க்கை வாழறாங்க. பிள்ளை இல்லைன்ற கவலை கூட அவங்களுக்கு இல்லை. அந்த கேஎஸ் என்கிற அந்த உடன் ஊழியக்காரன் தான் எலிசா கிட்ட சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இல்லை. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வேதத்தில் இருக்கிற சாட்சிகளை போல கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாருமா. என் அன்பு சகோதரியே, உனக்கு அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னு நினைக்காதுமா. என்ன உன்னுடைய சொந்த சகோதரனா, ஒரு சொந்த பிரதராக நேசி. நான் சொல்கிறது ஏசப்பா உனக்கு சொல்கிற வார்த்தை மாதிரி. இது என்னுடைய சுயத்திலேருந்து நான் பேசலை சிஸ்டர். ஏசப்பா இதை சொல்கிறேன். நான் கடை வாங்க மாட்டேன், ஏசப்பா நீ என்னை வாழ வைங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிவிடுங்க. அதுக்காக நீங்கள் பொருத்தனை பண்ணிவிட்டு வாங்கின கடத்தை நான் கொடுக்க மாட்டேன், என்னால் அடைக்க முடியாது அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும்னு நினைங்க. யாருன்னா ஒருத்தர் சொந்தக்கார் கட்டுக்கட்டாக பணம் தருவாங்க,
எதனா ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து நம்மளுக்கு கட்டுக்கட்டாக பணம் தருவான்லாம் யோசிக்காதீங்க. யாரும் வந்து இந்த ஆண்டு 10 ரூபா கொடுக்க மாட்டாங்க. உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் வீட்டில் இருக்கிறது வேணால் அள்ளிக்கின்னு போகிறவங்க வருவாங்களா கண்டி, உங்களுக்கு ஆபத்துக்கு கஷ்டத்துக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் கனவு கூட காணாதீங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க கேட்காதீங்கம்மா. வேறு வழி இல்லைம்மா. இந்த உலகம் அப்படி தான். இந்த உலகம் பொல்லாப்பு. நல்லவங்க யாருமே கிடையாது. ஏசப்பாவை தவிர இந்த பூமியில் யாருமே நல்லவங்க கிடையாது. உண்மையாக போய்ங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு லட்சக்கணக்கில் பண உதவி செய்ய யாருன்னா வருவாங்களா? அப்போ வருவாங்கன்னு சொல்லி நம்ம கனவு காண்றோன்னா நம்மளை நம்ம ஏமாத்திக்கிறோம் தான் அர்த்தம். அப்போ வாங்கின கடத்தை பாஸ்டர் எப்படி அடைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்ணீர் விட்டு கதறி பாவ மன்னிப்பை டெய்லி ஏசப்பான்னு கேட்கணும். அதுதான் நேற்று வந்து நான் கேட்டுட்டேன், முந்தா நேற்று கேட்டேன், போன வாரம் கூட சர்ச்சுக்கு போய் அழுதுன்னு சொல்லாதீங்க. தினம் நிமிஷம் ஏசப்பா நான் கடன் வாங்கினது தப்பு, வட்டிக்கு வாங்கினது தப்பு, மகளிர் குழு லோன் போட்டது தப்பு, என்னுடைய வீட்டுடைய சொத்தை எடுத்து ஒரு பேங்க்கில் அடமானம் போட்டது தப்பு, அதனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ அவமானம். நான் வீணான செலவு பண்ணல ஆண்டவரே. நான் வீடு கட்ட கடன் வாங்கினேன், என்னை மன்னிச்சிருங்க. பிள்ளைகளை படிக்க வச்சேன், கடன் வாங்கினேன், மன்னிச்சிருங்க. பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்தேன், என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதெல்லாம் கடன் வந்துடுச்சு, மன்னிச்சிருங்க. பையனுக்கு கல்யாணம் பண்ண கடன் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பை கேட்டுக்கினே இருக்கணும் நீங்கள். ஓகேங்களா? மன்னிப்பை கேட்டுக்கின்னு ஜெபம் பண்ணிக்கின்னு பொருத்தனையோடு நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கி வரணும். அப்போ ஆண்டவர் உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். இங்கே பாருங்கள், சுனேமியில் என்ன சொல்கிறாங்க? என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாக இருக்கிறேன், பிளஸ்ஸிங்காக இருக்கிறேன். உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லணும், என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய ஊரில், என்னுடைய தேசத்தில் நான் ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கிறேன். சொல்லுங்கள், வாயை திறந்து நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏசப்பா உங்களுக்கு தருவார். அதுதான் கடன் இல்லாத விசுவாச வாழ்க்கை. எங்கேயாவது ஏசப்பா கடன் வாங்குங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குங்க, வட்டிக்கு வாங்குங்க, பேங்க்கில் லோனை போடுங்க, எங்கேயாவது பைபிளில் எழுதி இருக்குதுங்களா? விசுவாசமாக இரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் விசுவாசம் பெருசு. ஒரு அற்புதம் செய்யும்போது கூட ஆண்டவர் அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்து என்ன கேட்டார்? நீ விசுவாசிக்கிறியா கேட்டாரா இல்லையா? நீங்களே சொல்லு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் குருடர்களுக்கு பார்வையை தராரு, சப்பானிகளை நடக்க வைக்கிறாரு, செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறார். விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்பதை மார்த்தாள் மரியாளுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்போது ஏசப்பா பைபிள்னும் சரி, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களும் சரி, இன்றைக்கி நம்ம போகக்கூடிய பாதை கூட விசுவாசத்தின் பாதையில் நம்ம போனோம். அதுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கடன் வாங்காமல் வாழணும். கடன் வாங்காமல் வாழ முடியுமா? அது சாத்தியமா? எப்படி என்னுடைய கமிட்மெண்ட்டு எனக்கு இப்படி இருக்குது, எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும், நான் கடன் வாங்காமல் வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் சிந்திப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களால் வாழ முடியும். நீங்கள் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். கடன் என்கிற வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் தான் இன்றைக்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறின்னு இருக்குது. நான் கடனே வாங்க மாட்டேன், ஏசப்பா என்னை சந்தோஷமாக வச்சுப்பார், என்னுடைய குடும்பத்தாரை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தேன், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவார், என்னால் ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தையும் மாம்சம் பிசாசையும் என்னால் ஜெயிக்க முடியும், கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயம் தருவாருங்கிற விசுவாச அறிக்கை உங்களுக்கு வரணும். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற சுனேமியலுக்கு என்ன தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள். இந்த அம்மா வார வாரம் சர்ச்சுக்கு போனாங்களா? மெசேஜ் கேட்டாங்களா? இல்லை நல்லா கை தட்டி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி அபிஷேகத்தில் நிரம்பி தரிசனம் எதனா பார்த்துதாங்க? இல்லைங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவங்க சூனேம் என்ன ஊரில் இவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு எலிசா போய் தங்கி அங்கே ஊழியம் பார்க்குறாரு, அங்கே அந்த அம்மா கையில் சாப்பிட்றாரு, ரொம்ப நல்லா அந்த அம்மா அவரை விசாரிக்குது. அவருடைய மனசும் வயிறும் குளிர்ந்து போகுது. அதன் பிறகு இவர் வந்து அந்த அம்மாவை மெத்த மேலே கூப்பிட்றாரு. சுனேமியால் நீ எப்படிமா இருக்கிறேன்னு கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன்றேன், எந்த குறையும் ஆண்டவர் எனக்கு வைக்கலன்ற சாட்சியை சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் எல்லா விதத்திலும் குறைவுபட்டு சாப்பிட கூட வழி இல்லாமல், நல்ல வேலை இல்லாமல், நல்ல வீடு இல்லாமல், உடுத்த துணி இல்லாமல் கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னா ஒட்டுமொத்த வருமானத்தையும் அந்த கடன் பிசாசு கொண்டு போயிடுச்சு. எனக்கே ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரொம்ப உங்களை குறித்து ரொம்ப வேதனைப்படுறேன். எப்படியாகிலும் என்னுடைய சேனலுக்குள்ளே இருக்கிற
சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை தரணும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு விடுதலை தரணும், ஆண்டவரை எல்லாரும் சுகமாக வச்சுருக்கணும்னு சொல்லி நானும் ரொம்ப ரொம்ப பிரயாசப்பட்டு தான் ஒவ்வொரு மெசேஜ்லேயும் கர்த்தருடைய வார்த்தையை இவ்வளோ சொல்லின்னு வரேன். நீங்கள் மனசில் தைரியம் வச்சிங்க, மனசு உடைஞ்சி போகாதீங்க. ஐயோ என் வாழ்க்கை மாறாது போல, என் பிரச்சனை மாறாது, என் வாழ்க்கை ரொம்ப சுகமாக மாற வாய்ப்பு கிடையாது, நான் நிம்மதியாக தூங்கி எழுந்து என் வேலைகளை செஞ்சு 10 ரூபா சாப்பிட்டு மிச்சம் பண்ணி என் பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவி செய்கிற அந்த ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பெரிய சமாதானத்தை தருவார், பெரிய சந்தோஷத்தை தருவார். மனசு உடைஞ்சி போகாதீங்க. ஐயோ வாழ்க்கையில் நான் தோத்துட்டேன், ஜீரோவாயிட்டேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை, இனி நான் முன்னுக்கு வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தயவுசெய்து யாரும் அப்படி நினைக்காதீங்க. தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்கள் சுக வாழ்வை கர்த்தர் மறுபடியும் துளிருட்டி எழும்ப செய்வார். ரொம்ப பிளஸ்ஸிங்காக மாறிடுவீங்க. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கி வேணால் நீங்கள் கண்ணீரோடு, அவமானத்தோடு, கடன் தொல்லையோடு, பிரச்சனைகளோடு அப்படியே உடஞ்சி போய் நொறுங்கி போயிருக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் உங்களை தேடி வருவார். அந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் நாளாக இருக்கும், பெரிய விடுதலை நாளாக இருக்கும், அது ஒரு பெரிய சமாதானத்தின் நாளாக இருக்கும். அந்த நாள் ஒருவேளை இதுவாக கூட இருக்கலாம். அதனால் ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் சுனேமியாளுடைய வாழ்க்கையை ரொம்ப சமாதானமாக ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வச்சு அவளை வழிநடத்திருக்கிறீங்க. அந்த அம்மாவை என்னையும் ப்ளஸ் பண்ணி என் தலைமையில் இருக்கிற சாபக்கட்டு, என் கையில் இருக்கிற சாபக்கட்டு, என் வீட்டில் இருக்கிற சாபக்கட்டு, கடனுங்கிற சாபக்கட்டை உடைச்சி எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஏசப்பா பெரிய விடுதலை தருவார். ஓகேங்களா? நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் சொந்த சகோதரம் போல் நான் சொல்கிறேன், என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உன்னை ரொம்ப நல்லா வச்சுருப்பார். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும். ஓகேங்களா? அடுத்த தெய்வ செய்தியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் சொன்ன அந்த சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுங்க. நீங்கள் நல்ல முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி, ஏசப்பா நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் எதிர்பார்க்குறேன், அது எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை மாற்றிக்கினீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிங்க. உங்களை முதல்ல நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. கடன் வாங்கக்கூடாது, இந்த கடன் எப்படி அடைக்கிறது அதிலேயே தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்படி வாங்க ஆண்டவர் பக்கம். நம்ம இனிமேல் கடன் வாங்கக்கூடாது, ஏசப்பா தருவார், கொடுப்பார், ஏன்னா ஏசப்பா நல்லா வச்சுப்பார் அப்படின்ற அந்த திசைக்கு நீங்கள் வாங்க. இப்போது ஆண்டவர் உங்களை பார்ப்பார். ஓ, என்னை நம்பி இருக்கிற அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை நம்ம மாற்றிடலான்னு சொல்லி ஆண்டவரை மாற்றி விட்ருவார். அப்போ பாருங்கள், உங்கள் தலையை ஆண்டவர் அந்த ஊரில், நீங்கள் அவமானப்பட்ட ஊரில் ஆண்டவர் தலை நிமிர செய்வார். ஓகேங்களா? ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். உங்களோடு தான் கர்த்தர் இருக்கிறாரு. சமாதானமாக இருங்க. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களை யாருக்காவது ஜெப உதவி தேவைப்பட்டால் என்னோடய நம்பரை அந்த ஃபோன்லேருந்து எடுத்து நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.